பாலக்கோடு அருகே பன்னீர் ரோஜா சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். மணமணக்கும் ரோஜா சாகுபடி குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே காடுசெட்டிப்பட்டி பகுதியில் நெல், வாழை, காய்கறி சாகுபடி செய்து வந்த விவசாயிகள் தற்போது மாற்று பயிராக பன்னீர் ரோஜா சாகுபடியில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஊரே கமகம வாசனையுடன் பன்னீர் ரோஜா பூக்கள் கொத்து கொத்தாய் பூத்து குலுங்குகின்றன. சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 200 ஏக்கரில் மல்லி, செண்டுமல்லி, சாமந்தி, முல்லை என மலர் சாகுபடி அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பன்னீர் ரோஜா பயிரிட சொட்டு நீர் பாசனம் போதுமானதாக உள்ளதாலும் நல்ல உரம் அளித்தால் 6 மாதத்தில் பூக்கள் நன்கு விளைந்து நல்ல பலன் அளிப்பதாலும் பன்னீர் ரோஜா சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த வகை பூக்கள் ஆண்டு முழுவதும் பூப்பதுடன் மார்க்கெட்டில் இதற்கான தேவையும் அதிகம் இருப்பதால் விவசாயிகளுக்கு நல்ல வருவாய் கிடைத்து வருகிறது. இதனால் பன்னீர் ரோஜா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எங்கள் பகுதியில் 200 ஏக்கர் மேலே பூ சாகுபடி செய்கிறாங்க. செண்டுமல்லி, சென்டெல்லோ, பூர்ணிமா, இந்த மாதிரி மெராபுல், பன்னீர் ரோஸு, இந்த மாதிரி வெரைட்டியாக பூ சாகுபடி செஞ்சுட்டு வரோம். நாங்கள் பன்னீர் ரோஸ் 3 ஏக்கரை போட்டிருக்கோம். பொதுவாக பன்னீர் ரோஜா குச்சிகள் ஒசூரில் இருந்து விலைக்கு வாங்கி வந்து நடவு செய்யப்படுகிறது. நடவு செய்யப்பட்டு 1 மாதத்தில் பூக்கள் அறுவடைக்கு தயாராகின்றன. 2 வாரங்களுக்கு ஒருமுறை பூச்சி மருந்து தெளித்து புழுக்களை கட்டுப்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்தால் ஏக்கர் ஒன்றுக்கு நாள்தோறும் 70 முதல் 80 கிலோ வரை பூக்கள் கிடைக்கின்றன. தற்போது பன்னீர் ரோஜா பூக்கள் 1 கிலோ 70 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரையிலும், திருமண நாட்களில் 150 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்படுகிறது. அத்துடன் இந்த பன்னீர் ரோஜா மலர்கள் 365 நாட்களும் மகசூல் கிடைப்பதால் ஆண்டுக்கு 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை வருமானம் கிடைக்கிறது. இதனால் குறைந்த செலவில் நல்ல வருவாய் கிடைப்பதாக மகிழ்ச்சி தெரிவிக்கும் விவசாயிகள் பூக்களின் தேவை குறையும் போது உற்பத்தி அதிகரித்து வருவதால் வெளியூரில் உள்ள சென்ட் தொழிற்சாலைக்கு பூக்களை கொண்டு செல்வதாகவும், இதனால் தங்களுக்கு போக்குவரத்து கூலியே அதிக அளவில் செலவாவதாக கூறும் விவசாயிகள் தங்கள் பகுதியில் சென்ட் தொழிற்சாலை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு இந்த மூர்த்த டைமில் எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது. இந்த சீசனில் நாங்கள் இப்போ 1000 ரூபா லோடு கொடுத்து வாங்கி தான் விவசாயம் பண்ணுறோம். எங்களுக்கு நீங்கள் எங்கள் பகுதியில் 200 ஏக்கரை விவசாயம் செய்கிறாங்க. எல்லாருமே பூ சாகுபடி நிறைய செய்கிறாங்க. செண்டுமல்லி, சாமந்தி, இது எல்லாமே. எங்களுக்கு இப்போ கம்மியாக வரும்போது வாடகை வெளியில் கொடுக்கணும். நாங்கள் வெளியே வாடகை ஜாஸ்தியாக கொடுக்கணும். எங்களுக்கு இந்த பகுதியில் பாலக்கோடு பகுதியில் எங்களுக்கு ஒரு சென்ட் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி கட்டி கொடுத்தா எங்களுக்கு வசதியாக இருக்கும். நாங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு ஃபிக்ஸட் ரேட்டுக்கு போட்டுருவோம். இவர்களின் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்த்து விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக பாலக்கோடு செய்தியாளர் பிரபாகருடன் ஷீபா ஜானட்.